ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த சுதா கோபிகிருஷ்ணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அழகான ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட் என்னென்னா தொட்ட ஆலத மரா, பிக் பேனியன் ட்ரீ. கன்னட மொழியில் தொட்ட அப்படின்னா பெரியன்னு அர்த்தம், ஆலத மரானா ஆலமரம்னு அர்த்தம். தொட்ட ஆலத மரா, பெரிய ஆலமரம். இந்த தொட்ட ஆலத மரா எங்கே இருக்குன்னா பெங்களூரில் மெஜஸ்டிக்லேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கெத்தோஹல்லிங்கிற கிராமத்தில் இருக்குது. இங்கே போகிறதுக்கு மெஜஸ்டிக்லேருந்து பஸ்ஸு கூட இருக்குது. மெஜஸ்டிக்லேருந்து கெங்கேரி போய் கெங்கேரிலேருந்து தொட்ட ஆலத மராவுக்கு போகலாம். இந்த தொட்ட ஆலத மராவுக்கு போகிற வழியிலேயே 5 கிலோமீட்டர் முன்னாடியே ஃபுல்லாக பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நர்சரி கார்டன்ஸை நிறைய பார்க்கலாம். நாம் இப்போது கிட்டத்தட்ட தொட்ட ஆலத மரா பக்கத்தில் வந்துட்டோம். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் தொட்ட ஆலத மரா. இந்த பெரிய ஆலமரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஒரே ஒரு மரம் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் படர்ந்து பறந்து விரிஞ்சு காணப்படுது. இந்த பெரிய ஆலமரத்துடைய தாவர பெயர் ஃபைக்கஸ் பெங்காலென்சிஸ். இந்த பெரிய ஆலமரத்துடைய வயசுன்னு பார்க்க போனால் கிட்டத்தட்ட 400 வயசுன்னு சொல்லப்படுது. இங்கே நிறைய வானரங்கள் இருக்குது. இங்கே வரவங்கெல்லாம் அதுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்குறாங்க. இந்த தொட்ட ஆலத மரா உலகத்திலேயே 4வது பெரிய ஆலமரம். இந்த வரிசையில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற திம்மம்மா மரிமனு ஆலமரம் தான் உலகத்திலேயே பெரிய ஆலமரம். அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் கூட. கல்கத்தாவில் இருக்கிற கிரேட் பேனியன் மரம் தான் உலகத்திலேயே இருக்கிற 2வது பெரிய ஆலமரம். அதுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே 3வது இடம் பிடிச்சிருக்கிற ஆலமரம் சென்னையில் அடையாரில் இருக்கிற ஆலமரம் தான். நாலாவதாக இடம் பிடிச்சிருக்கிற பெரிய ஆலமரமான இந்த பெங்களூர் தொட்ட ஆலத மராவுடைய முக்கிய தண்டு இப்போ அதனுடைய வலுவிழந்து அழிஞ்சிடுச்சு. முக்கிய தண்டு இல்லாமல் அதனுடைய விழுதுகள் தான் இந்த மரத்தை தாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்குது. அந்த விழுதுகள் தான் இப்போ 3 ஏக்கர் அளவுக்கு படர்ந்து பறந்து விரிஞ்சு காணப்படுது. முக்கிய தண்டு இல்லாததுனால இந்த மரம் பல தனித்தனி மரம் இருக்கிறது மாதிரி காட்சி அளிக்குது. இந்த மரத்தோட அதிகபட்ச கிளையோட உயரம் 95 அடியா இருக்கு. இந்த மரத்தை மேலிருந்து பார்க்குறப்போ சுமார் 120 மீட்டர் சுற்றளவில் இந்த மரம் பறந்து விரிஞ்சு இருக்கு. இங்கே ஒரு முனீஸ்வரன் சுவாமி சன்னதி கூட இருக்குது.
இந்த ஆலமரம் கொஞ்ச காலமாகவே மக்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கிறதுனால ஒரு நாள் பிக்னிக் மாதிரி நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. சாப்பாடு பேக் பண்ணி கூட இங்கே கொண்டு வந்து சாப்பிடலாம். சாப்பாடு கொண்டு வரலனாலும் இங்கே பக்கத்தில் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மரம் ரொம்ப பழமை வாய்ந்ததுனால இதை பாதுகாக்கிறதுக்காக மரக்கிளைகளை தொடாமலும் அதில் ஊஞ்சல் ஆடாமல் இருக்கிறதுக்கும் கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மரம் இப்போதைக்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்காணிப்பில் இருக்குது. இந்த மரத்தின் விழுதுகள் வழியாக நடக்கிறப்போ குளுமையாகவும் மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும். ஒவ்வொரு விழுதும் பூமியில காலூன்றி நிக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு தனி மரம் வளர்ந்து நிக்கிறது மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான உலக புகழ் பெற்ற பாரம்பரியமான விஷயத்தை பாதுகாக்கிறதும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறதும் நம்ம எல்லாருடைய கடமை. உலகத்திலேயே இருக்கிற பெரிய ஆலமரங்கள்லேயே முதலாவதா வர்ற 4 ஆலமரமும் நம்ம இந்தியாவில் இருக்கு. இது நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய விஷயம். நம்ம இந்தியன்ஸ் எல்லாரும் இயற்கையை நேசிக்கிறாங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். மரங்களை பாதுகாத்து வனங்களை வளர்ப்போம், பூமியை குளிர்விப்போம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான ட்ராவலர்ஸ் வீடியோவை இன்னும் நிறைய ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின நிறை குறை ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.